மிகப்பெரிய கவுன்சிலிங் தான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை. மனதில் இருக்கக்கூடியதை படைத்தவனோடு பகிர்ந்து கொள்வது. அதுவும் அந்த படைத்தவன் எப்படிப்பட்டவன்? உஜூனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி தரக்கூடியவன். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, என்னிடம் கேட்காதவன் மீது நான் கோபப்படுகிறேன் என்று சொன்ன படைத்தவன். அந்த ரப் அவனோடு பேசுகிற வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். சுஜூதில் இருக்கும் போது பேசு, உன்னுடைய அத்தியாயத்தின் இறுதி பகுதியிலே பேசு. இரவிலே எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் இரவின் 3வது பகுதியில் நான் கீழ்வானத்தில் இறங்குவேன். அந்த நேரத்தில் நீ என்னிடம் வந்து கேள், உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். அந்த ரப்போடு நாம் மனம் விட்டு பேசினால், பேசும்போது எப்படி பேச வேண்டும்? இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், கேலஸாக பொடுபோக்காக இருந்து கொண்டு பிரார்த்திக்கிறவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி நீ பிரார்த்தனை செய். அது மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால், யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு, விரும்பினால் தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், ஃபல் யஸிமில்